ஊழியனுடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான நேரங்கள் உண்டு. டார்க்கஸ்ட் டைம், இருளான நேரங்கள். இரண்டாவது டவுட்டிங் டைம், சந்தேகப்படுகிற நேரங்கள். மூன்றாவது ட்ரிஃப்டிங் டைம், தடுமாறும் நேரங்கள் உண்டு. எல்லா ஊழியனுக்கும் உண்டு. எவ்வளோ பேர் வளர்ந்த ஊழியராக இருந்தால் கூட உண்டு. சொல்லுவீங்களா? டார்க்கஸ்ட் டைம், இருளான நேரங்கள். என் தாசன் வெளிச்சம் இல்லாததுனாலே இருளிலே நடக்கிறான். அப்போ அவன் என்ன பாவம் செஞ்சானா? இல்லை. எவரி பாஸ்டர், எவரி மேன் ஆஃப் காட் ஹேஸ் டு கோ த்ரூ, கடந்து செல்ல வேண்டிய பாதை இது. இதை மட்டும் மறந்துடாதீங்க. யார் அப்போஸ்தலன்? கடைசியாக நான் சொன்னேன், அசாதாரண அனுபவங்களை உடையவன். விசுவாசின் அனுபவங்கள் வேற, ஒரு அப்போஸ்தலனுடைய அனுபவங்கள் வேற. விசுவாசியின் அனுபவங்கள் வேற, ஒரு மெய்ப்பனின் அனுபவங்கள் வேற. அல்ல, நான் சொல்றது புரிதுங்களா உங்களுக்கு? ஒரு மெய்ப்பனின் அனுபவங்கள் வேறு, ஒரு அப்போஸ்தலன் அனுபவங்கள் வேறு. எல்லாம் வசனத்தை படிச்சிங்களா? ஒன்று குறித்து அந்த வசனத்தை என்னது ஐயா இன்னொரு தடவை படிங்க ப்ளீஸ் ப்ளீஸ். 12:12 என்னங்க? எஸ், எல்லா விதமான பொறுமையோடும். என்னங்க அதிசயம் என்று நான் சொல்லுவது அன்பானவர்களை கவனிங்க, வாழ்க்கையில அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த நேரங்கள் எந்த நேரங்கள் தெரியுமா? இருளான நேரங்கள், டார்க்கஸ்ட் டைம், டவுட்டிங் டைம், சந்தேகப்படுகிற நேரங்கள், ட்ரிஃப்டிங் டைம், தடுமாறும் நேரங்கள். தெரியுமா? தேவனை முகமாய் சந்தித்த மோசே, எகிப்தின் சகல சாஸ்திரங்களை கற்று தெரிந்த ஒருவன், யாத்திராம் 17 அதிகாரத்தில் கேட்கிறாரு, ஏன் ஏன் என்ன செய்வேன்? படிச்சுக்கிறீங்களா? என்ன செய்வேன்? why lord, what can I do? தடுமாறும் நேரம். படிச்சிருக்கீங்களா? 17 அதிகாரம் 5 வசனத்துல நான் என்ன செய்வேன்? யோசித்து பாருங்க. மாஸ்டர் ஆஃப் எவ்ரிதிங், தமிழ்ல சகல சாஸ்திரம் போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் மாஸ்டர் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், எல்லா சப்ஜெக்ட்லயும் அவர் மாஸ்டர். சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் இல்லை, எல்லா துறைகளிலுமே அவர் சகல கலா வல்லவன். அப்படிப்பட்ட சொல்றாரு என்ன செய்வேன்? யோசித்தீங்களா? இதாங்க இந்த நேரத்தில் தான் நானாக இருக்க கற்றுக்கொள்ளுகிறேனே, அதான் அதிசயம். அதிசயம் என்ற வார்த்தை நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, அதிசயம் என்ற வார்த்தை அர்த்தமே புரியல. நோ, அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகளிலே நான் என்னை பழக்கி வைத்துக் கொள்ளுவது, அதாங்க அதிசயம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லா நேரங்களும் உண்டு. அது ஊழியத்தில் இருக்கிறவங்க தான் தெரியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில சம்பவங்கள் நடக்கும் சில ஊழியக்கார வாழ்க்கையில, கேட்கவே முடியாது. எத்தனை ஊழியக்கார வாழ்க்கையை பார்க்கிறோமே, அவங்க வாழ்க்கையில இது ஏன் நடந்துச்சு? நோ ஆன்சர். ஆனா அவங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறவன் அசாதாரணமான அனுபவங்கள், டார்க்கஸ்ட் டைம், ட்ரிஃப்டிங் டைம், டவுட்டிங் டைம். சில நேரங்கள் எல்லாம் இதெல்லாம் வரும். இவர்களை கடந்து செல்லுகிறானே, அவன் தான் அப்போஸ்தலன். தொடர்ந்து அடுத்து இன்னொரு அப்போஸ்தலன் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலன் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் ஒன்று, அதாவது கலாத்தியர் 1:13. கலாத்தியர் 1:13. கலாத்தியர் 1:13. எஸ், 1:11 கூட படிங்க. 1:11. தேவனாலும் அல்ல, அதாவது மனிதராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, தேவனாலும் நான் கற்பிக்கப்பட்டேன். கலாத்தியர் 1:1 நினைக்கிறேன்ல, 1:1. கலாத்தியர் 1:1. மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின. எஸ், அப்போஸ்தலனா இருக்கிற பவுல். என்னை பாருங்கள், இந்த இடத்துல சொல்றார் பாருங்க, அந்த அழைப்பு பத்தி நான் வருது. நான் சொல்லுகிற இன்னொரு விளக்கம் என்னவென்றால், தேவனிடத்திலிருந்து நேரடியாக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறவன். A learner from God. படிக்கிறீங்களா? இன்னொரு படிக்கிறீங்களா? மனிதனாலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, பைபிள் காலேஜினால அல்ல. என்னங்க எப்படி ஐயா பாக்குறீங்களா? ஐயா மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல. அப்ப எப்படி தெரியுமா? என்ன பாருங்க பாஸ்டர் ஐயா, காலங்களால், சூழ்நிலைகளால், மனிதர்களால், வாழ்க்கையின் சம்பவங்களால் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். புரியுதா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா? மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, we are learned from God. புரியுதா உங்களுக்கு? தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். சூழ்நிலை கற்றுக் கொடுக்கிறது, காலங்கள் கற்றுக் கொடுக்கிறது. நான் பலமுறை சொல்லுவேன்,
கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடங்களை விட காலங்களும் கர்த்தரும் கற்றுக் கொடுக்கிற பாடத்தின் வலிமை அதிகம். என்னங்க, you may be PhD, you may be master of many degrees, நல்லது. ஆனால் அந்த பாடங்களை விட கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பாடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கைக்கு பயன்படும். இதைத்தான் அவர் சொல்லுகிறார், மனுஷராலும் அல்ல. அப்போ அப்போஸ்தலன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தரால் போதிக்கப்படுகிறவன் அவன் தான் அப்போஸ்தலன். சொல்லிக்கொண்டே போகிறேன். அதுக்கு வசன ஆதாரம் கலாத்தியர் 1:13. இல்ல நான் சொல்றேன், நீ நோட் பண்ணீங்க. கலாத்தியர் 2:1 வசனம் படிச்சு ரொம்ப லேட் ஆயிடும். ரைட், கலாத்தியர் 2:1 எத்தனை ஆச்சுங்க? என்னங்க, 6வது. அப்போஸ்தலன் என்பவன் அஸ்திபாரம் போடுகிறவன், the founder of the ministries. அப்போஸ்தலன் என்பவன் அஸ்திபாரம் இடுகிறவன். இதை மட்டும் வசனத்தை படிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 3:10 சீக்கிரமாக. எஸ் எஸ் அஸ்திபாரம் போடப்பட்டேன். அப்படியே போட்டு சிஸ்டர், தானே பார்த்தேன், பயந்துட்டேன். அஸ்திபாரம் போட்டேன், வேறொரு அதன் மேல் கட்டுகிறான். போதும். அப்ப அப்போஸ்தலன் என்ற வார்த்தைக்கு பாஸ்டர் ஐயா கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ். பின்னால் உட்காந்துக்கிறவங்களாம் கொஞ்சம் முன்னாடி உட்காரலாமே, நடுவில் இவ்வளவு இடைவெளி. அப்போஸ்தலன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான், அஸ்திபாரம் போடுகிறவன். இன்னைக்கு பொதுவாக எல்லா பாஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் இந்த மினிஸ்ட்ரி எப்படி ஆரம்பிச்சீங்க? இல்லை பிரதர் கர்த்தர் நான் காட்டினார், நான் ஆரம்பித்தேன். அது பாதி உண்மை. ஆனால் முழுமையான உண்மை என்னன்னா, யாரோ ஒருத்தர் விதைச்சாங்க, இன்னைக்கு நம்ம அறுக்கிறோம். இதே சென்னை பட்டணத்தில் அது ஏசியாவா இருக்கட்டும், அது எந்த ஊழியமா இருக்கட்டும், somebody has sown but we are reaping. யாரோ விதைத்திருக்கிறார்கள், அதை நாம் அறுக்கிறோம். அப்படி சொன்ன பாருங்க, இந்த ஊழியத்துக்கு ஒரு அஸ்திபாரம் ஒருத்தர் கட்டாயம் இருப்பார். அப்ப அப்போஸ்தலன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் அஸ்திபாரம் போடுகிறவன். அந்த சொன்ன படிச்சீங்களா? அஸ்திபாரம் போடுகிறவன். யாராவது படிங்க பிரதர். ஆக்ஸ் 1 கொரிந்தியர் 3:10. எஸ், அப்போஸ்தலன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் ஃபவுண்டேஷன் லேயர், ஃபவுண்டர் ஆஃப் தி மினிஸ்ட்ரிஸ். ஒரு ஊழியத்தை ஸ்தாபிக்கிறவன் அவன் தான் அப்போஸ்தலன். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு பெரிய விஷயம் என்னன்னா, சபையே இல்லாதவங்க கூட அப்போஸ்தலன் பட்டம் போட்டுக்கிறாங்க. கேட்டால் அங்கே ஒரு செல் நடத்துகிறேன், இங்கே ஒரு செல் குரூப் நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க. அது நல்ல விஷயம். அப்போஸ்தலன் இந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம். எபேசியர் 2:20. சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 2:20. எபேசியர் 2:20. புரியுதா உங்களுக்கு? இந்த இன்னொரு படிங்க சிஸ்டர், இன்னொரு படிங்க. எஸ், எத்தனை பேருக்கு வசனம் புரியுதுங்க? கொஞ்சம் நீங்கள் உங்களுக்குள்ளே படித்தாலே உங்களுக்குள்ள புரியும். சில வசனங்களை நான் மனப்பாடமாக அப்படியே படிச்சுட்டு போகிறோம், நமக்கு புரியுறதில்லை. சின்ன உதாரணம் சொல்ல கேளுங்களேன். ஒரு சின்ன உதாரணம். இந்த எபிரேயர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்கிற ஞானேந்திரங்களுடைய பூரண புருஷருக்கே தகும் அப்படின்னு போட்டிருக்குதுல்ல. அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போகிறோம். அந்த ஞானேந்திரியங்கள்லாம் என்னையா? ஞானேந்திரியங்கள் புரியுதா உங்களுக்கு? நிறைய இடத்துல அப்படி போட்டிருக்கோம். அவர் விழித்து உன் வாசஸ்தலத்தை சாங்கோம் பாங்கமாக்குவார். யோபுல அது என்ன? சாங்கோம் பாக்கம், செழிப்பாக்குவார், சிறப்பாக்குவார், உயர்த்துவார். ஸோ இந்த வசனத்தை படிச்சு பாருங்க. இன்னொரு படிங்க, இன்னொரு தடவை படிங்களேன், இன்னொரு முறை அதே வசனத்தை. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள். ரைட். இதுக்கு அர்த்தம் தெரியுமா? மற்ற ஊழியங்களையும் அங்கீகரிக்கிறவர்கள், மற்ற ஊழியர்களை அரவணைத்து செல்லுகிறவர்கள். எத்தனை பேர் நான் சொல்றது உங்க உள்மனை ஏத்துக்குதா? உங்க உள்மனை ஏத்துக்குதுங்களா? படிங்கய்யா. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய, புரியுதா உங்களுக்கு? அதாவது இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், அன்பானவர்களே, எல்லா ஊழியங்களையும் கனம் பண்ணுகிறவன் தான் அப்போஸ்தலனா மாற முடியும். அதுல சில பிரச்சனைகள் இருக்கு, நான் பின்னால சொல்றேன். இந்த சுவிசேஷர்களுக்கும் மேய்ப்பர்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் சொல்லும்போது சொல்லுவேன்.
இந்த சுவிசேஷகர்கள் அதாவது மேய்ப்பர்களை மதிப்பதில்லை, மேய்ப்பர்கள் சுவிசேஷர்களை மதிப்பதில்லை. அதுக்கு 2 பேருடைய நியாயமான காரணங்கள் இருக்குது, நான் பின்னால சொல்றேன் இப்போ. ஆனா இதை மட்டும் சொல்ல, அப்போஸ்தலன் என்று சொன்னால் அவர் எல்லா ஊழியங்களையும் அரவணைத்து செல்லுகிறானே அவன் தான் அப்போஸ்தலன். நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லா ஊழியங்களையும் அரவணைத்து செல்லுகிறான். அதாவது பலவிதமான ஊழியங்கள் இருக்குது. நான் சொன்ன பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, சுவிசேஷம் அதாவது நீங்க நினைக்கிற 5 விதமான ஊழியங்கள் மட்டும் இல்லை, 5 விதமான ஊழியங்கள் மட்டுமல்ல, நிறைய ஊழியங்கள் இருக்குது சபையில. ஹெல்ப், உதவி செய்யும் ஊழியம். தமிழ் பைபிளில் 1-12-28 ஒரு வார்த்தை இருக்குது, ஆளுகைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இருக்குதுங்களா? ஆளுகைன்னு வார்த்தை இருக்குது. ஐயா பார்க்குறீங்களா? ஐயா ஆளுகைகளையும் அப்படின்னா தெரியுங்களா? ஆளுகைன்னா என்னங்க? நிர்வாகங்கள். சூப்பர், நிர்வாகம். அது ஒரு ஊழியம் சபையில். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரியுறது இல்லை. இன்னைக்கு நிறைய பாஸ்டர் நினைக்கிறாங்கன்னா, உங்க சபையாரை சொல்லி தரணும் ப்ளீஸ், உங்க சபையாரை சொல்லித்தாங்க. இவர் என்ன இந்த பாஸ்டர் ரொம்ப அதிகாரம் பண்றாரு, ரொம்ப ஆளுகை செய்கிறார். அது உண்மை. சபை என்பது ஒரு அரசாங்கம். என்னங்க சபை என்பது? நிறைய பேருக்கு புரியல, பாஸ்டர்களுக்கே புரியல. அந்த வசனம் படிக்கிறீங்களா? 1-12-28 எஸ், ஊழியங்களையும். ஐயா பைபிளை பாருங்க, அப்புறம் நோட்ஸை பாருங்கய்யா. தேவனானவர் சபையிலே ஆளுகைகளை ஏற்படுத்துகிறார். என்னங்க தேவனானவர்? கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் கோச்சக்கூடாது. தேவனானவர் சபையிலே ஆளுகைகளை ஏற்படுத்துகிறார். அப்ப எந்த ஒரு ஊழியமும் என்ன பாருங்க, அதாவது சுயாதீன ஊழியம் செய்யறவங்களா மன்னித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு ஊழியமும் இன்னொரு ஊழியத்தை சார்ந்து இசைந்து இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நீங்க கேட்கலாம், நாங்கள் இண்டிபெண்டன்ட் பாஸ்டர், அதை பத்தி பேசவே இல்லை. நல்லா கவனிங்க, திரும்ப ஒரு முறை. தேவனானவர் சபையிலே ஆளுகைகளை, புரியுதா உங்களுக்கு? இது விசுவாசிக்கு மட்டும் பொருந்தாது, ஊழியனுக்கும் பொருந்தும். இத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுங்கய்யா? இந்த வார்த்தை விசுவாசிக்கு மட்டும் பொருந்தாது, புரியுதுங்களா? மேய்ப்பன் எங்க இருக்கிறான்? மேய்ப்பன் எங்க இருக்கிறான்? சபையிலே. அப்ப ஆளுகை எங்க இருக்குது? புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த ஆளுகை என்பது விசுவாசிக்கும் பொருந்தணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் கொஞ்சம் நெருடலா இருக்கும், உண்மைகள் கசக்கும், ஆனா உண்மைகள் உண்மைதான். புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்ல நம்புறேன், நீங்க எந்த எப்படி வேணா இருங்க, ஆனால் இன்னொருவரை மானசீகமாக உங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். சொல்ல விளங்குதா உங்களுக்கு? நீங்க இண்டிபெண்டன்ட் பாஸ்டரா இருங்க. இண்டிபெண்டன்ட் பாஸ்டரா இருந்து பக்கத்துல உங்களோடு இருக்கிற நெருக்கமா இருக்கிற ஏதோ ஒரு போதகரை, உங்களோட வயசுல மூத்த போதகரை, அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு, நீங்க அவர் சொல்ல வேண்டாம், அவர் காணிக்கலாம் தர வேண்டாம், மனசுக்குள்ள அவர் தான் என்னுடைய மென்டோர், என்னுடைய தலைவன், என்னுடைய போதகன் அப்படிங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டா கூட போதும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்றேன், சப்ஜெக்ட் பொருந்தாது. உங்களை திருத்த ஒருவர் இல்லை என்றால் உங்களுடைய ஊழியம் சிறப்பாய் அமையாது. என்னையா புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களை திருத்த ஒருவர் இல்லை என்றால் உங்களுடைய ஊழியம், என்ன பார்க்குறீங்களா எல்லாரும்? we need somebody to correct. இதுக்கு இந்த சப்ஜெக்ட் பொருந்தாத ஒரு சப்ஜெக்ட் இது இல்லை. என்ன கொஞ்சம் பாருங்க, ஆபக்கூக் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி, அநேகருக்கு தீர்க்க சொன்னவன். ஆனா அவரே சொல்லுவார், ஆபக்கூக் 2:1 ஐ நீட் எ கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவார். ஆபக்கூக் 2:1 படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் என்னை கண்டிக்கும் போது, வசனம் பார்க்க மாட்டீங்க, ரொம்ப வருத்தமா இருக்குது. நான் என் காவலிலே தரித்து என் அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது. ஆங்கில வேதாமத்தில் even though he is a prophet, he is longing for a correction. நிறைய பாஸ்டர் வசனமே பார்க்கல பிரதர், நான் தைரியமா சொல்லட்டுமா? ஹலோ, அந்த வசனம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. நான் அதுல தான் வந்தேன். அந்த வசனம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஆனா புரிஞ்சிருக்காது. இப்ப பாருங்க, அவர் என்னை
அவர் என்னை யார் விரும்புறா? அது தெரியுது. அது ஆபோக்குக்கு பின்னர் ஆமோஸா விரும்புறாரு. அவர் யாருங்க? ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி. அவன் சொல்றதை கேட்கறது நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. ஆனா இவர் சொல்றாரு, லார்ட் ஐ நீட் a correction. எத்தனை ஊழியக்கார ஆமென் சொல்லுவீங்க? இன்னைக்கு விஷயமே இதுதான். யார் நானும் நிறைய ஊழியக்காரர் பழகிறேனே, என்னுடைய ஊழியக்காரன்கிட்ட ஒருத்தன் சொல்றேன், தம்பி இப்படிலாம் நீ இருக்கக்கூடாது, ரொம்ப தப்புன்னு சொன்னா என் மேல் ரொம்ப பொறாம அவருக்கு. என்ன என் மேல் ரொம்ப அவருக்கு பொறாம. அநியாயமா இல்லை இவன்லாம் இல்லைங்க. இல்ல சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, எனக்கு ஒரு கண்டித்து உணர்த்துகிற ஒரு ஊழியன் தேவை. நீங்க இண்டிபெண்டா இருங்க, எந்த ஸ்தாபனம் இல்லாம தனிக்காட்டு ராஜாவா இருங்க. ஆனா எப்படி, அதாவது உங்களை யாராவது கண்டிக்கிறதுக்காக உங்களை ஒரு ஆளை வச்சுங்க. சொல்லப்படுது உங்களுக்கு. நிறைய பேருக்கு முகம் மாறி போச்சு. உண்மைகள் இதுதான். நான் சொன்ன இந்த விஷயம் புரியுதுங்களா? சபை என்பது என்ன? ஒரு அரசாங்கம். அது நிறைய பேர் புரியல. சபை என்பது ஒரு ஆளுகை. ஆங்கில வேதாமத்தில் இப்படி போட்டிருக்குது, கவர்மெண்ட். தமிழ்ல படிச்சு பாருங்க, கவர்மெண்ட். சாரி, இங்கிலீஷ்ல தமிழ் ஆளுகைன்னு போட்டிருக்குது. ஆங்கில வேதாமத்தில் கவர்மெண்ட் என்ற வார்த்தை இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற வார்த்தை இருக்கும். அப்ப சபை என்பது ஒரு அரசாங்கம். நீங்க விசுவாசிக்க சொல்லுங்க பாஸ்டர் ப்ளீஸ். நிறைய பேர் நம்ம மக்கள் கேட்கிற கேள்வி, இந்த பாஸ்டர் மேல அதிகாரம் பண்றாரு, என் மேல அரசாட்சி பண்றாரு, அதை பண்ணாது இதை பண்ணாதுன்னு சொல்றாரு. அரசாங்கத்தின் வேலை என்னதான்? என்னங்க? நோ என்ட்ரினா நோ என்ட்ரி தான். புரியுதா? நோ பார்க்கிங்னா நோ பார்க்கிங் தான். நம்ம மக்களுக்கு புரியல. இதை முதல்ல பாஸ்டர்களுக்கே புரியல. கவனிங்க, மக்களை ஆளுகிற உங்களை சொல்லுங்களேன். சூப்பர், எல்லாம் ஊழியக்காரன் சொல்லுங்க. மக்களை ஆளுகிற என்னை ஒருவர் ஆவியில அல்ல, ஆவியில அல்ல. என்னங்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றேன் தெரியுமா? நீங்க எப்படிங்க நானே ராஜா நானே மந்திரிங்க. அது சில நேரங்களிலே நமக்கு சாதகமா இருக்கும், பல நேரம் நமக்கு பாதகமா இருக்கும். நம்மை கண்டிப்பதற்கு ஒரு இல்லை என்றால் வழி தப்பி போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? என்னை கண்டிப்பதற்கு ஒரு இல்லை என்றால் நான் வழி தப்பி போவதற்கு எனக்கு வாய்ப்புகள் அதிகம். ஈவன் ஐ எம் சீனியர் பாஸ்டர், ஐ எம் சூப்பரிண்டிங் பாஸ்டர், எனக்கு ஒருத்தர் தேவை. அப்படி வச்சிருக்கேன் சில பேரை. புரியுதா உங்களுக்கு? ரைட். அப்போஸ்தலன் என்பவன் யார்? என்னங்க? அஸ்திபாரப்பட மற்ற எல்லா ஊழியங்களையும் ரைட். இன்னொன்று கூட 1 Corinthians 9:1. 1 Corinthians 9:1 சீக்கிரமா. எஸ். 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 எளிமையா சொல்லுகிறேன், கவனிங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு சொன்னேன், அப்போஸ்தலன் என்பவன், கவனிங்க, yes the authority over the church. சபையின் மேல் அதிகாரத்திற்குரியவன். நான் அந்த வசனம் நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். கொஞ்சம் விளக்கமா ஒரு தடவை படிங்க. நீங்க அப்போஸ்தலன் அல்லவா, சுயாதீன் அல்லவா, இல்லையா? நான் சொல்லுகிறேன் கவனிங்க. that means என்ன தெரியுமா? உன் மேல் அதிகாரம் செலுத்தி எனக்கு தகுதி இல்லையா? என்னங்க? உன்மேல் அதிகாரம் செலுத்த நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் சுயாதீன ஊழியராக இருந்தால் நீங்கள் ஊழியனாயும் இருக்கலாம், நீங்கள் அப்போஸ்தலனாக இருக்க முடியும், வாய்ப்புகள் இருக்கிறது. புரியுங்களா? நீங்கள் சுயாதீன ஊழியராக இருந்து நீங்கள் பல ஊழியங்களை ஸ்தாபித்து, புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை அது ஒரு சிங்கிள் சர்ச்சாக இருக்கலாம், ஒரு மல்டிபிள் சர்ச்சாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு அப்போஸ்தலன் என்பவன் மற்றவர்கள் மேல் அதிகாரம் செலுத்த தகுதி பெற்றவன். அதான் சொன்ன, புரியுதா உங்களுக்கு? அந்த ஸ்டைல். நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் இப்படி இல்லவா, இப்படி அல்லவா அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? ஐ ஹேவ் த அத்தாரிட்டி டு ஓவர் ரூல் யூ. உங்கள் மேல் அதிகாரம் செலுத்த. கவனிங்க, இது மாம்சத்தில் இல்லை, தேவனால். ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஒரு அப்போஸ்தலன் என்பவன் தேவனால் நியமிக்கப்பட்டவன். 1 Corinthians 12:28 தமிழ் பைபிள்ல தேவனால் ஏற்படுத்த. ஆங்கில வேதாமத்தில் அப்பாயிண்டட் பை காட்.
அதான் அடிப்படை அஸ்திபாரம். அதுக்கு மேல தான் எல்லாமே. அடுத்து எத்தனாவது குறிப்புன்னு தெரியல எனக்கு. அது 7. இன்னும் சில குறிப்புகளை சொல்லி நான் அடுத்த விஷயத்துக்கு கடந்து போகிறேன். ரைட். 1 கொரிந்தியர் 9:1 படிச்சீங்க. அதுக்கு பிறகு ரைட் ரோமர் 15:20. இதுல அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல போறேன், கவனிங்க ப்ளீஸ். ஒரு அப்போஸ்தலன் என்பவன், கவனிங்க, இப்போ நான் நிறைய காரியங்கள் சொன்னேன். அனுப்பப்பட்டவன் சொன்னேன், அதிகாரம் செலுத்துகிறவன் சொன்னேன், அப்புறம் ஸ்தாபிக்கிறவன்லாம் சொன்னேன். என்ன பாருங்க எல்லாரும், 5 விதமான ஊழியங்களையும் சிறப்பாய் செய்கிறவன் தான் அப்போஸ்தலன். என்ன பாருங்க எல்லாரும், அவன் அப்போஸ்தலன், அதாவது ஒரு சபையை ஸ்தாபிக்கிறவன். அதே வேளையில அன்பானவர்களே, அவன் ஒரு சபையின் மேய்ப்பனா இருப்பான், இருக்க தகுதி பெற்றவன். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு, நீங்க எல்லாம் பாஸ்டர், நம்ம எல்லாம் பாஸ்டர், யாரும் தெரியும். அப்போஸ்தலன், அடுத்து தீர்க்கதரிசி, அடுத்து என்னங்க சுவிசேஷகன், அடுத்து மேய்ப்பன், அடுத்து தமிழ்ல இன்னொரு பிரச்சனை, போதகனும் நாம சொல்ற போதகரும் ஒன்று அல்ல. தமிழ்ல சொல்லுகிற போதகன் டீச்சர். நம்ம எல்லாரும் போதகர் போதகன் சொல்றோமே, ஆனால் நாம் போதகர்கள் அல்ல, மெய்ப்பர்கள். ஆனால் சொல்லும்போது சொல்லுகிறோம் போதகர் போதகர், ஆனால் சரியான தமிழ் மொழிபெயர்ப்பு மெய்ப்பன். அங்கே போதகன் என்று சொல்லுவது பாஸ்டர்ஸ் அல்ல, யார டீச்சர்ஸ். வேகமா சொல்லிக் கொண்டு போகிறேன், கவனிங்கள் எல்லாரும். இவன் யாரை ஆளுகிறான்? தீர்க்கதரிசி ஆளக்கூடிய கிருபை பெற்றவன். இரண்டாவது சுவிசேஷகனை, மேய்ப்பனை, ஆசிரியர்களை. இதில் இன்னொரு சின்ன விஷயம் சொல்ல போறேன். இந்த 5 பேருமே, இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 5 பேரும் சபைக்காக, சபையின் வளர்ச்சிக்காக தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். இதை நிறைய பேர் மறந்துட்டாங்க. யாரும், நான் பின்னால சொல்லுவேன், ப்ராஃபட் என்ற இடத்துல சொல்லுவேன். இந்த தீர்க்கதரிசியும் இந்த சுவிசேஷகரும் இந்த உபாத்தியாயர்களும் சபைக்குள், சபையின் மூலமாய் சபைக்காக தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். எல்லாம் சொல்லுங்க, சபைக்குள், சபை மூலமாக, சபைக்காக. நான் சொல்லுங்க, இந்த சர்ச் சபைக்குள். இரண்டாவது வித் த சர்ச், சபையோடு. மூன்றாவது ஃபார் த சர்ச். எழுதி போட்டாங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரைட், புரியுதா உங்களுக்கு? எல்லா ஒருவேளை இங்க இன், வித், ஃபார் 3 வித்தியாசமான அர்த்தம் உண்டு. இந்த 3 பேருமே சபைக்குள் இருக்க வேண்டியவர்கள். எந்த 3 பேரும்? இந்த எனக்கு இருக்கிறாங்களே தீர்க்கதரிசிகள்லாம் எங்க இருக்க வேண்டியவங்க? நான் பின்னால சொல்ல போறேன், பின்னால சொல்றேன். இந்த 5 விதமான ஊழியங்களும் சொல்லுங்க, சபைக்குள், சபையோடு, சபைக்காக. நிறைய பேருக்கு புரியல இது. எஸ்பெஷலி இந்த தீர்க்கதரிசிகளுக்கு சுத்தமா புரியாது இது. அவங்க நினைக்கிறாங்கன்னா, அவங்க அதாவது அப்போஸ்தலரோட பெரியவங்க நினைச்சுக்கிறாங்க. அது தவறான ஒரு காரியம். அது பின்னால சொல்றேன். ரைட். நம்பர் 1, இந்த ஊழியர் எதற்காக? சபைக்காக. போட்டதுல எபேசியர் 4 சபை பக்தி விருத்திக்காக, பசுத்தவான்கள் சீர் பொருந்த. புரியுதா உங்களுக்கு? அடுத்து சுவிசேஷ வேலைக்காக. எல்லாமே இந்த எல்லாமே படிச்சு பார்த்தீங்கன்னா ஏன் 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 சபைக்குள். ஒருவேளை இங்க சுவிசேஷகராக இருந்தா நினைச்சு சொல்லுங்க எல்லாரும், சபைக்குள். சத்தமா சொல்லுங்க, சுவிசேஷகர்கள். சபையோடு. எந்த சபை பிரதர்? புரியுதுங்களா? எந்த சபை? யாதும் ஊரே யாவரும் கேளி இல்ல. அப்படிப்பட்ட ஆட்களை சபையில் ஏத்தாதீங்க. சபைக்குள்ள ஒழுங்கா இல்லாதவன் எப்படிங்க பிரசங்கம் பண்ணுவான்? என்னங்க, சபைக்கு ஒழுங்கா போறது அவன் எப்படி அவன் ஊழியம் செய்வான்? இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, சபைக்குள் இல்லாத எந்த ஒரு ஊழியத்தையும் தேவன் கனம் பண்ண மாட்டார். நீங்க எவ்வளவு பெரிய பில்லிகரகாம இருங்க, நீங்க பெனியனா இருங்க, யூ மஸ்ட் பி இன் த சர்ச், சபைக்குள். அது நீங்க மக்களுக்கு சொல்லி தரணும். நீ நம்ம ஆட்கள் கிட்ட கொஞ்சம் வர இருந்தா அவன் சொல்றான், பாஸ்டர் எனக்கு 2013 புக் ஆயிடுச்சுன்றான். அவன் 2013 கேலண்டர் என்ன வரல, இப்பதான் வந்துட்டு இருக்குது. அவன் சொல்றான் 2013 எனக்கு புக் ஆயிடுச்சுன்றான். பெரிய பாஸ்டர் நமக்கு ஒரு ஜனவரி மாசம் கூட புக் ஆகல. இதெல்லாம் ஓவர் பில்டப். அப்ப நம்ம சொல்லி தரணும், வரங்கள் எதற்காக? சபைக்காக. எங்கே பயன்படுத்தணும்? சபைக்குள். அப்புறம் சபையோடு, சபை மூலமாய்.
ரெண்டாவது சபைக்காக. இன்னைக்கு எல்லாம் கவனிங்க பாஸ்டர் ஐயா, ஒருவேளை நீங்க திறமை உள்ளவங்களா இருப்பீங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, தமிழ்ல ஊழியங்கள் போட்டிருக்குது, ஊழியங்கள் அல்ல. ஆங்கில வேதாமத்தில் ஹெல்ப் இப்படிதான் போட்டிருக்குது. தமிழ் பைபிள்ல ஊழியங்கள் போட்டிருக்குது, ஆங்கில வேதாமத்தில் ஹெல்ப்னு போட்டிருக்குது. ஒருவேளை உங்களுக்கு எந்த கிருபைகள் இருந்தாலும் கவனிங்க, அந்த கிருபைகளை சபைக்குள்ளே பயன்படுத்துங்கள், சபையின் மூலமாய் பயன்படுத்துங்கள். அடுத்து எத்தனை மணிக்கு பிரேக் ஃபர்ஸ்ட்? 11:30 ஃபர்ஸ்ட் எத்தனை மணிக்கு பிரேக்? 11:30. ஓகே, இன்னொரு இந்த தீர்க்கதரிசிகளை கூட கொஞ்சம் பார்ப்போமே. அடுத்து சரி, ஒரு சின்ன கேள்வி. இன்றைக்கு அப்போஸ்தலர் இருக்கிறார்களா? இன்றைக்கு அப்போஸ்தலர் இருக்கிறார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? வேதாம அப்போஸ்தலர்களை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். வேகமாய் குறித்துக் கொள்ளுங்கள். பர்னபாவும் பவுலும் அப்போஸ்தலர் என்று வர்ணிக்கப்பட்ட, வேதத்தில் அப்போஸ்தலராக விவரிக்கப்பட்டவர்கள் பவுலும் பர்னபாவும். வசன ஆதாரம் ஆக்ட்ஸ் 14:14, அப்போஸ்தலர் 14:14. வாசிக்க வேண்டாம், குறித்துக் கொள்ளுங்கள். ரைட். யாக்கோபு, கலாத்தியர் 1:19, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு. ஆண்டோனியா யூனியாள், ரோமர் 16:7. இவங்கெல்லாம் பிரபலம் இல்லாதவர்கள். ரோமர் 16:7 வசந்தம் மட்டும் குறிச்சிங்க, நீங்க பேரோட அப்புறம் எழுதிக்கலாமே. சில்வானஸ் தீமோத்தி, 1 தெசலோனியர் 1:2, சில்வானஸ் தீமோத்தி. 1 தெசலோனியர் 1:2. அப்பல்லோ, வேதாகம வல்லவனும் அப்போஸ்தலனும் ஆகிய அப்பல்லோ, 1 கொரிந்தியர் 4:4. பைபிளில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் எப்பாப்ராத்து, பிலிப்பியர் 2:25. எப்பாப்ராத்து. இவர்கள் எல்லாருமே அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டவர்கள். திரும்ப சொல்லட்டுமா? திரும்பவும். எப்பாப்ராத்து பிலிப்பியர் 2:25, அப்பல்லோ 1 கொரிந்தியர் 4:4, சில்வானஸ் தீமோத்தேயு 1 தெசலோனியர் 1:1, ரோமர் 14:7 ஆண்டோனியா யூனியாள் என்று 2 பேர் இருப்பாங்க. யாக்கோபு, கலாத்தியர் 1:19, பவுலும் பர்னபாவும் 14:14, அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலர் 14:14. ஆமாயா, ரோமர் 12, ரோமர் 16:7. ரைட். சரி, அடுத்து இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். ஆக்ட்ஸ் 14:14 வசந்தம் மட்டும் படிங்க. ஆக்ட்ஸ் 14:14. எஸ், பவுலும் எஸ் 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 படிங்கய்யா. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். இதுதான் ஆரம்பத்தில் என்னுடைய செய்தியிலே சொன்னேன். அப்போஸ்தலன் என்பது ஒரு பெரிய பட்டம் அல்ல, அது நம்ம கொடுத்திருக்கிற பொறுப்புகள். ஒன் செகண்ட் படிங்க பிரதர், ஒன் செகண்ட். ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஐயா வசனம் பாருங்க ஐயா. நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள் தானே. போதும், அதை மட்டும் சொன்னேன். அந்த கான்செப்ட் என்னைக்கும், ஒருவேளை நீங்க அப்போஸ்தலரா இருந்தீங்கன்னா you must have that concept. அந்த எண்ணம், அந்த உணர்வு, அந்த ஒரு உணர்ச்சிகள் உள்ள இருக்கணும். I am not something is superior. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், தெரியல உங்களுக்கு. தலைவன் என்பவன் வேறு, முதலாளி என்பவன் வேறு. என்னங்க? தலைவன் என்பவன் வேற, முதலாளி எப்பவுமே அவனுக்குள்ள தோன்ற என்ன இருக்கும். பாஸ் is different from the leader.